பிரைஸ் தி லார்ட். பைபிளில் ஒரு கேரக்டர் பார்க்குறோம், சாம்சன், சிம்சோன்னு பைபிளில் பார்க்குறோம். அவரை பற்றின கதையை எல்லாருமே படிச்சிருப்போம். ஒரே ஒரு கழுதையுடைய தாடை எலும்ப வச்சு 1000 பேரை காலி பண்ணிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். 1000ன்னா 1000 இல்லை, 10, 20, 30, 40, 50, 60 அப்படி கவுண்ட் பண்ணி 800, 900 அப்படி வந்து அதுக்கப்புறம் வர ஒரு 1000. பிரைஸ் தி லார்ட். 1000ன்னா அப்படி வர 1000 கிடையாது, அதுக்கு ஒரு கவுண்டிங் இருக்கு. ஒருத்தரையா காலி பண்ணும்போது அவர் கவுண்டிங் வச்சிருப்பாரு. பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி ஆண்டுடைய ஆவி இன்னைக்கு உங்க கூடயும் என் கூடயும் இருக்கு. உங்களுக்கு முன்னாடி வர 1000 பிரச்சனைகளையும் ஒன்னா அவருடைய வார்த்தையை சொல்லி அடிச்சு முன்னேறுவதற்கும் 1000 தாண்டி கடந்து வந்து நிற்கிறதுக்கும் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் நமக்கு உதவி செய்கிறார். அந்த இடத்துக்கு அவர் பேர் வைக்கிறார் என் ஹக்கோரே. அன்பின் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட உங்கள் மேலும் என் மேலும் இருக்கிறார். திருமுழுக்கினால் அவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வல்லமையாய் செயல்படுகிறார். அன்றைக்கு சிம்சோனோடு இருந்து எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்றதுக்கு, பெலிஸ்தியர்களை காலி பண்றதுக்கு சிம்சோனை பயன்படுத்தின ஆவியானவர் இந்த நாட்களில் நம்மோடு இருந்து எந்த சவாலாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மேற்கொள்ள விரும்புகிறார். ஒரு இடத்துல ஒரு எமோஷனில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பொண்ணுக்கிட்ட அவருடைய பலத்துக்கான சீக்கிரட்டை சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு காசு சம்பாதிக்கிறதுக்காக எல்லார்ட்டையும் காசை வாங்கிட்டு, மன்னர்கள்ட்ட காசை வாங்கிட்டு அந்த உண்மையை சொல்லிடுது. அதுக்கப்புறம் ஆண்டவர் உடைய ஆவி அவரை விட்டு போயிடுது. அவரும் பலனை இழந்து சாதாரண மனுஷனாயிடுறாரு. அவருடைய கண்ணை பிடுங்கி அவரை வேடிக்கை பொருளாக மாற்றிடுறாங்க. அரண்மனையில் எல்லாரும் அவரை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. கண்ணில்லாத குருடனா நிற்கிறாரு. அப்போ அந்த சிச்சுவேஷன்லையும் நான் இறக்க போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு. ஆண்டவரே, நான் இறக்க போகிறேன், இந்த சிச்சுவேஷனில் நான் ஒரு கண் தெரியா கபோதியா சாகக்கூடாது, நான் ஒரு வீரனாக தான் சாகணும்னு சொல்லி அந்த இடத்துல இருந்த தூண்கள் மேலே பலத்தை காட்டி ஆண்டவரை கூப்பிட்டு தூண் 2த்தையும் சாட்சி மொத்த கூரையும் மேலே விழுந்து அவர் ஒருத்தர் சாவோட அங்கே இருக்கிற மொத்த பெலிஸ்தர்களும் செத்துட்டாங்க. எதிரிகளை அவர் சாகும்போது கூட விட்டு வைக்கல. பிரைஸ் தி லார்ட்.